வணக்கம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் வரலாறு பாடத்தில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அதில் ஒரு வினாடி நடத்த இருக்கிறோம். இந்த போட்டிக்கு 2 போட்டியாளர்கள் வந்திருக்காங்க. 2 பேருமே 10ஆம் வகுப்பு மாணவர்கள். விஷால் கும்பகோணம், சந்தோஷ் குடவாசல். மொத்தம் 63 கேள்விகள். இது ஒரு 3 கேள்வியை நம்ம நீக்கிட்டு 60 கேள்விகளை போட்டி நடத்தலாம். இதுக்கு விதிமுறை என்ன அப்படின்னா, கேட்கக்கூடிய கேள்விக்கு 4 ஆப்ஷன் உண்டு. 4 ஆப்ஷனோட பதில் சொன்னால் 1 மதிப்பெண்கள். ஆப்ஷனே வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னாக்கா 1.25 மதிப்பெண்கள். ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் சொல்லலை அப்படின்னா அது இன்னொருத்தருக்கு மாற்றப்பட்டதுன்னா அவங்களுக்கு அரை மதிப்பெண்கள் என்ற விதியின் அடிப்படையில் நம்ம கொண்டு போகிறோம். மொத்தம் 60 கேள்வி இருக்கிறதுனால ஆளுக்கு 30 கேள்வி வர்றது போல் நம்ம இருக்கிறோம். இந்த கேள்விகள் நானாக கேட்காம இதுக்கு முன்னாடி நம்ம வினாடி நடத்தியிருக்கிறோம். அந்த கேள்விகளோட ஒருத்தருக்கு நம்ம பாரபட்சம் பார்ப்பது கூட ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள் இருந்தது. அதுக்காக அப்படி இல்லாமல் இப்போ எல்லா கேள்விகளையும் குழுக்கள் சீட்டாக நாங்கள் எழுதியாச்சு. யார் எந்த சீட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கான அந்த கேள்வியை நாம் இங்கே கேட்க இருக்கிறோம். மதிப்பெண் உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். கேள்வி ஸ்டார்ட் பண்ணுறோம். விஷால்கிட்ட நம்ம ஆரம்பிக்கிறோம் கேள்வியை. நான் மதிப்பெண்களை இங்கே நோட்டில் குறிச்சிக்கிறேன். நான் இப்போது விஷாலுக்கான கேள்வி ஓப்பன் பண்ணுங்கள். 39வது கேள்வி. 1818ஆம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஃபராசி இயக்கம். நல்ல கேள்வியை கேட்கல முழுசா, நல்லா படிச்சிருக்கேன். 1818ஆம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஹாசி ஹரியத்துல்லா கீழ்கண்டவற்றில் எதனை தொடங்கினார்? வஹாபி கிளர்ச்சி, ஃபராசி இயக்கம், பழங்குடியினர் எழுச்சி, கோல் கிளர்ச்சி. ஆன்சர் ஃபராசி இயக்கம். சரியான பதில். முதல் சுற்ற 1.25 மதிப்பெண்கள் விஷாலுக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்தது 2வது கேள்வியாக சந்தோஷ் அவர்களுக்கு. எதனால் எடுக்கலாம்? நல்லா குளிக்க விட்டுடுங்க. நல்லா குளிக்க விட்டுடுங்க. குளிக்க விடுங்க. உங்கள் பேப்பர் அந்த மாதிரி வச்சுங்க. 56வது கேள்வி. கீழ் காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யார்? கீழ் காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யார்? எஸ் சத்தியமூர்த்தி. மிக சரியான பதில். 1.25 மதிப்பெண்கள் பெறுகிறார். இதுக்கு 4 ஆப்ஷன் அவர் வாங்கிக்கல. கீழ்கண்டவற்றுள் சுயராஜ்யவாதி யார்? எஸ் சத்தியமூர்த்தி, கஸ்தூரி ரங்கர், பி சுப்பராயன், இ பெரியார் ஈவேரா. விடை சரியான விடை எஸ் சத்தியமூர்த்தி. சந்தோஷ் அவர்களும் 1.25 மதிப்பெண்கள் பெற்று இருவர் சமமாக முதல் சுற்று இருக்கிறார். 2வது சுற்று சந்தோஷ் இருந்தாலும். 32வது கேள்வி. கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? பூலித்தேவர். சரியான பதில். நல்லா இதுக்கும் நான் ஆன்சர் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கேட்காமலேயே சொல்லி வெற்றி பெற்றிருக்கிறார். நான் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் உங்களுக்காக நான் சொல்லணும். கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? மருது சகோதரர்கள், பூலித்தேவர், வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன். இதில் பூலித்தேவர் சரியான பதில். இப்போ யாருக்கான கேள்வி? விஷாலுக்கான கேள்வி. குளிக்கிங்க. எப்போ இருக்குங்க? 45வது கேள்வி. வங்கப் பிரிவினை எந்த நாளில்? 1905 அக்டோபர் 16. 1.25 மதிப்பெண்கள். நான் மக்களுக்கு மாணவர்களுக்கு இந்த கேள்வியை கொண்டு சேர்க்கணும் இல்லையா? அதுக்காக அவங்களுக்காக. வங்கப்பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? வங்கப்பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? 1905 ஜூன் 19, 1906 ஜூலை 18, 1907 ஆகஸ்ட் 19, 1905
அக்டோபர் 16. இதுக்கு சரியான பதில் வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? 1905 அக்டோபர் 16. இப்போ யாருக்கான கேள்வி? விஷாலுக்கான கேள்வி. மீண்டும் விஷால் ஆரம்பிக்குது. 53வது கேள்வி. குழந்தை விஷாலுக்கான கேள்வி. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? சென்னை பி ரங்கையா. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? பி ரங்கையா. ஆப்ஷன் ஏ டிஎம் நாயர், ஆப்ஷன் பி பி ரங்கையா, ஆப்ஷன் சி ஜி சுப்பிரமணியம், ஆப்ஷன் டி ஜிஏ நடேசன். இதில் வந்து ஆப்ஷன் பி பி ரங்கையா. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? பி ரங்கையா. விஷால் சரியான பதில் சொன்னால் 1.25 மதிப்பெண்களை முழுமையான மதிப்பெண்களை கொடுக்குறாங்க. 1.25 மதிப்பெண்னா முழுமையான மதிப்பெண்ணை தாண்டி 1/4 மதிப்பெண்கள் ஆப்ஷன் இல்லாமல் சொன்னதுனால தர்றாங்க. இப்போது சந்தோஷக்கான கேள்வி. இருபத்தி ரெண்டாவது கேள்வி. பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் செயற்குழுவிற்கு 1969 தலைவராக பதவியேற்றவர் யார்? பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் செயற்குழுவிற்கு 1969 தலைவராக பதவியேற்றவர் யார்? யாசர் அரபாத். யாசர் அரபாத். சரியான பதில். ஆப்ஷன் ஏ ஹபீஸ் அல் அசாத், யாசர் அரபாத், நாசர் சதாம் ஹுசேன். ஆன்சர் யாசர் அரபாத். சரியான ஆன்சர். சந்தோஷத்துக்கு 1.25 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. இப்போ யாருக்கான கேள்வி? சந்தோஷத்துக்கு கேள்வி ஆரம்பிக்குது. 55வது கேள்வி. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அன்னி பேஷண்ட். சரியான பதில். இருந்தால் மக்களுக்கான மாணவர்களுக்கான அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? அன்னி பேஷண்ட், எம் வீர ராகவாச்சாரி, பிபி வாடியா, ஜிஎஸ் அருண்டேல். ஆன்சர் அன்னி பேஷண்ட். மிக சரியான பதில். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் அன்னி பேஷண்ட். மார்க் கொடுத்துருனா நல்ல சந்தோஷத்துக்கு ஒரு 1.25 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. இப்போ விஷாலுக்கான கேள்வி. 40. நிலம் கடவுளுக்கு சொந்தம், நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் டுடுமியான். சரியான பதில். நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? டுடுமியான். டிடுமீர், சித்து, டுடுமியான், சரியதுல்லா. அதில் ஆன்சர் வந்து டுடுமியான். மிக சரியான பதில். விஷாலுக்கு 1.25 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. இப்போ யாருக்கான கேள்வி? 30வது கேள்வி. விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் மகாதேவ் கோவிந்த் ரானடே. மிக சரியான பதில். விஷாலுக்கு 1.25 மதிப்பெண்கள். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? மகாதேவ் கோவிந்த் ரானடே, தேவேந்திரநாத் தாகு, ஜோதிபா புலே, ஐயன் காளி. ஆன்சர் மகாதேவ் கோவிந்த் ரானடே. சரியான பதில். சந்தோஷக்கான கேள்வி. 8.
8வது கேள்வி. யாருடைய ஆக்கிரமிப்பின் போது மெக்சிகோ நாகரிகம் நிலைகுலைந்து போயிற்று? ஹெர்மன் கோட்ஸ். சரியான பதில். 1.25 மதிப்பெண்களை சந்தோஷ் பெறுகிறார். மக்களின் பார்வைக்காக இந்த கேள்வி. யாருடைய ஆக்கிரமிப்பின் போது மெக்சிகோ நாகரிகம் நிலைகுலைந்து போயிற்று? ஹெர்மன் கோட்ஸ், பிரான்சிஸ்கோ பிசாரோ, தௌசண்ட் லெவன்ட்ஃபியூ, முதலாம் பெட்ரோ. ஹெர்மன் கோட்ஸ் சரியான பதில். இப்போ யாருக்கான கேள்வி? சந்தோஷ் இந்த கேள்வி ஆரம்பிக்குது. 49. விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? 1930 ஜனவரி 26. 1930 ஜனவரி 26 விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டது. ஆன்சர் சரி. 1930. மக்கள் பார்வை கேள்வி. விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? 1930 ஜனவரி 26, 1929 டிசம்பர் 26, 1946 ஜூன் 16, 1947 ஜனவரி 15. ஆப்ஷன் ஏ 1930 ஜனவரி 26 சரியான பதில். சந்தோஷத்துக்கு 1.25 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. விசால் குளிக்க விட்டுங்க. ஏன் இதில் வந்து இப்படி குளிக்க விட்டுங்க. எடுத்துங்க. கேள்வி எண் 3. ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் லெனின். கேள்வி முடிக்கல. ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார்? ஆ லெனின், ஆ மார்க்ஸ், இ சன் யாட் சென், இ மாசேத்துங். ஆ லெனின் சரியான பதில். விசாலுக்கு 1.25 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. விசால் கேள்வி ஆரம்பம். அறுபத்தி ஒன்றாவது கேள்வி. இந்தியாவில் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஸில் உருவாக்கப்பட்டது? 1918. இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் 1918 உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஆ 1918, ஆ 1917, 1960, 1916, 1914. விடை ஆ 1918. இந்தியாவில் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம். அடுத்த கேள்வி. விசாலுக்கு 1.25 மதிப்பெண்கள். எனக்கு. சந்தோஷுக்கு 7 சார். 7வது கேள்வி. இத்தாலி யாருடன் லேட்ரான் உடன்படிக்கையை செய்து கொண்டது? போப் சரியான பதில். இத்தாலி யாருடன் லேட்ரான் உடன்படிக்கையை செய்து கொண்டது? ஜெர்மனி, ரஷ்யா, போப், ஸ்பெயின். போப் சரியான ஆன்சர். சந்தோஷத்துக்கு 1.25 மதிப்பெண்களும் கொடுக்கப்படுகிறது. 13வது கேள்வி. பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார்? உட்ரோ வில்சன் சரியான பதில். பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார்? ரூஸ்வெல்ட், செம்பர்லின், உட்ரோ வில்சன், பால்டுவின். உட்ரோ வில்சன் சரியான பதில். 26வது கேள்வி. தயானந்தா சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் எது? ஆரிய சமாஜம் சரியான பதில். விசால் 1.25 மதிப்பெண்கள். மீண்டும் கேள்வி.
தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது? ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆதி பிரம்ம சமாஜம். ஆரிய சமாஜம் சரியான பதில். விசாலுக்கு. விசாலுக்கான கேள்வி. 21. 21வது கேள்வி. அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் டேஸ் ஆகும்? நேட்டோ சரியான ஆன்சர். அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய தேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் நேட்டோ. ஆன்சர் ஆ சீட்டோ, ஆ நேட்டோ, இ சென்டோ, இ வர்சா ஒப்பந்தம். நேட்டோ சரியான பதில். 1.5 மதிப்பெண்களை விசால் பெறுகிறார். சந்தோஷ். 29வது கேள்வி சந்தோஷுக்கு. நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பாபா ராம சிங். பாபா ராம் சிங் சரியான பதில். பாபா ராம் சிங். 1.5 மதிப்பெண்கள். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பாபா தயாள் தாஸ், பாபா ராம் சிங், குருநாதக், ஜோதிபா புலே. ஆன்சர் ஆ பாபா ராம் சிங். சந்தோஷத்துக்கான கேள்வி. சந்தோஷம் ஆரம்பிக்குது மீண்டும். 59வது கேள்வி. 1709 தரங்கம்பாடியில் டேஸ் ஒரு முறையான அச்சகத்தை நிறுவினார்? சீகன் பால்கு. சீகன் பால்கு சரியான பதில். 1.5 மதிப்பெண்கள் சந்தோஷத்துக்கு கொடுக்கப்படுகிறது. கேள்வி மீண்டும் மக்கள் பார்வைக்கு. 1709 தரங்கம்பாடியில் டேஸ் ஒரு முறையான அச்சகத்தை நிறுவினார்? கால்டுவேல், FW எல்லிஸ், சீகன் பால்கு, மீனாட்சி சுந்தரனார். இ சீகன் பால்கு சரியான ஆன்சர். 44வது கேள்வி விசாலுக்கு. கேள்வி வைக்கலாமா? சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். முண்டா கிளர்ச்சி சரியான பதில். சோட்டா நாக்பூர் குந்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? கோல் கிளர்ச்சி, இண்டிகோ கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, தக்கான கலவரங்கள். முண்டா கிளர்ச்சி சரியான பதில். இ ஆப்ஷன். 1.5 மதிப்பெண்கள் விசால் கொடுக்கப்படுகிறது. விசாலுக்கு. 19வது கேள்வி. எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொது உடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரைவை முன்வைத்தார்? எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர்? என்னது? தெளிவாக சொல்லுங்கள். ட்ரூமேன் சரியான பதில். கேள்வியை நான் முழுசாக சொல்ல ஆன்சர் சொல்லிட்டாங்க. மக்கள் பார்வைக்காக கேள்வி. எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொது உடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரைவை முன்வைத்தார்? உட்ரோ வில்சன், ட்ரூமேன், தியோடர் ரூஸ்வெல்ட், பிராங்க்லின் ரூஸ்வெல்ட். ஆன்சர் ஆ ட்ரூமேன். சந்தோஷ் கணக்கு. 1வது கேள்வி. 1வது கேள்வினா ஈஸியாக படிச்சிருப்பீங்க. கஷ்டமான கேள்வியை செய்யப்பார். கடைசியில் உள்ள கேள்வி ஈஸியாக சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொல்லிடுவீங்க நான் கேட்குறேன். முதல் உலகப் போரின் இறுதியில் நிலை குலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை? ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, உதுமானியர். ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, உதுமானியார். ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ரஷ்யா. ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி. ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்காரி, இத்தாலி. ஆன்சர் ஆ ஜெர்மனி.
ஆஸ்திரிய ஹங்கேரி உதுமானியார். முதல் உலகப் போரின் இறுதியில் நிலை குலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, உதுமானியார். மிக சரியான பதில். சந்தோஷத்துக்கு 1.25 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. சந்தோஷ கேள்வி மீண்டும் 20வது கேள்வி. சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது நடைபெற்றது? சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது செப்டம்பர் 1949. செப்டம்பர் 1949. மிக சரியான பதில். மக்களுக்காக சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்பொழுது நடைபெற்றது? செப்டம்பர் 1959, செப்டம்பர் 1949, செப்டம்பர் 1954, செப்டம்பர் 1944. ஆன்சர் செப்டம்பர் 1949. மிக சரியான பதில். விஷால் அவர்களுக்கான கேள்வி 23. வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது? 1976. சரியான பதிலை சொல்லிவிட்டார் விஷால் அவர்கள். வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது? 1975, 1976, 1973, 1974. ஆன்சர் 1976. 12. ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது? ஜப்பான் சரணடைவதாக எப்போது? செப்டம்பர் 2, 1945. சரியான பதில். மக்களுக்காக கேள்வி. ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது? செப்டம்பர் 2, 1945, அக்டோபர் 2, 1945, ஆகஸ்ட் 15, 1945, அக்டோபர் 12, 1945. ஆன்சர் செப்டம்பர் 2, 1945. மிக சரியான பதில். சந்தோஷத்துக்கான கேள்வி 9. பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில்? ஸ்பானியர். சரியான பதில். பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கி கொண்டனர்? ஆங்கிலேயர், ஸ்பானியர், ரஷ்யர், பிரெஞ்சுக்காரர். ஸ்பானியர். சரியான பதில். சந்தோஷத்துக்கு 1.25 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. மீண்டும் சந்தோஷ கேள்வி 17. ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார்? ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார்? சேம்பர்லின். சரியான பதில். சேம்பர்லின், வின்ஸ்டன் சர்ச்சில், லாய்ட் ஜார்ஜ், ஸ்டேன்லி பால்டுவின். ஆன்சர் சேம்பர்லின். சந்தோஷத்துக்கு 1.25 மதிப்பெண் கொடுக்கப்படுகிறது. விஷாலுக்கு கேள்வி 31. சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் யார்? தயானந்த சரஸ்வதி. சரியான பதில். சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தயானந்த சரஸ்வதி, அயோத்திதாசர், அன்னிபெசன், நாராயணகுரு. தயானந்த சரஸ்வதி. சரியான பதில். விஷாலுக்கு 1.25 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. மீண்டும் விஷாலுக்கு கேள்வி 46. நீல் தர்பன் நாடகம் அது தீனபந்துமித்ரா. சரியான ஆன்சர். கேள்வி பார்வைக்காக 1.25 மதிப்பெண்கள் விஷாலுக்கு கொடுத்துட்றேன். நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின்
இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார்? தீனபந்துமித்ரா, ரோமேஷ் சந்திர சத், ரோமேஷ் சந்திர தத், தாதாபாய் நவ்ரோஜி, பிர்சா முண்டா. ஆன்சர் ஆ, தீனா பந்துமித்ரா. மார்க் கொடுத்துட்டேன். தீனபந்துமித்ரா 33. 33. சந்தா சாஹிப்தீன் புலித்தேவர். பூலித்தேவர் சரியான ஆன்சர். கேள்வி கேட்கலன்னா நான். சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? வேலுநாச்சியார், கட்டபொம்மன், பூலித்தேவர், ஊமைத்துறை. பூலித்தேவர் சரியான ஆன்சர். சந்தோஷ கேள்வி ஆரம்பம். 27. 27. யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? ஈஸ்வர் ஆப்ஷன் சொல்லவா? இது சரி. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் சரியான பதில். யாருடைய பணிவும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ராஜா ராம்மோகன் ராய், அன்னி பெசன்ட், ஜோதிபா புலே. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் சரியான ஆன்சர். 1.25 மதிப்பெண்கள் சந்தோஷத்துக்கு கொடுக்கப்படுகிறது. விசாலுக்கான கேள்வி. நாற்பத்தி எட்டாவது கேள்வி. 48வது கேள்வி. இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது? கல்கத்தா மிக சரியான பதில். 1.25 மதிப்பெண்களை விசால் பெறுகிறார்கள். இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது? பம்பாய், மதராஸ், கல்கத்தா, லக்னோ. கல்கத்தா மிக சரியான பதில். 62வது கேள்வி. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஸ் நீதி கட்சியால் நிறுவப்பெற்றது? அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய பணியாளர் தேர்வு வாரியம் மிக சரியான பதில். மக்களுக்காக அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஸ் நீதி கட்சியால் நிறுவப்பெற்றது? ஆ, பணியாளர் தேர்வு வாரியம், பொதுப்பணி ஆணையம், மாநில பணியாளர் ஆளெடுப்பு வாரியம், பணியாளர் தேர்வாணையம். இது பணியாளர் தேர்வு வாரியம். அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய பணியாளர் தேர்வு வாரியம் நீதி கட்சியால் நிறுவப்பெற்றது. சரியான பதில். விசாலுக்கு 1.25 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. 34வது கேள்வி. சிவ சுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? நாகலாபுரம் மிக சரியான பதில். சிவ சுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? கயத்தாறு, நாகலாபுரம், விருப்பாட்சி, பாஞ்சாலங்குறிச்சி. நாகலாபுரம் சரியான ஆன்சர். சுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? நாகலாபுரம் சரியான ஆன்சர். சந்தோஷத்துக்கே கேள்வி. 60வது கேள்வி. 1893இல் ஆதி திராவிட மகாஜன சபையை இரட்டமலை சீனிவாசன் மிக சரியான பதில். சந்தோஷுக்கு 1.25 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. 1893இல் ஆதி திராவிட மகாஜன சபையை டேஸ் நிறுவினார்? இரட்டைமலை சீனிவாசன், பிஆர் அம்பேத்கர், ராஜாஜி, எம்சி ராஜா. ஆன்சர் ஆ, இரட்டைமலை சீனிவாசன். 18. எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது? எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின்
பட்டய சாசனம் கையெழுத்தானது? ஜூன் 26 ஜூன் 26 1945. 1945 மிக சரியான பதில். ஆப்ஷன் ஜூன் 26 1942, ஜூன் 26 1945, ஜனவரி 1 1942, ஜனவரி 1 1945. ஆன்சர் ஆ, ஜூன் 26 1945. எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது? ஜூன் 26 1945. நீந்தான் குளிக்க. விசாலுக்கான கேள்வி. மீண்டும் விசாலுக்கான கேள்வி. நான் சொல்லிட்டு 25. 25. எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது? 1829. சரியான பதில். 1.25 மதிப்பெண்களை ஆப்ஷன் இல்லாமலே பெறுகிறார் விசால் அவர்கள். எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது? 1827, 1829, 1826, 1927. ஆப்ஷன் ஆ, 1829. சந்தோஷ்கான கேள்வி 2ஆம் நம்பர் கேள்வி. 19ஆம் நூற்றாண்டு ஜப்பான் கேள்வியை தொடங்கல. ஜப்பான் 1.25 மதிப்பெண்களை. 19ஆம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? சீனா, ஜப்பான், கொரியா, மங்கோலியா. ஜப்பான் சரியான பதில். மீண்டும் சந்தோஷுக்கு கேள்வி. 16. 16. ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? யூதர்கள் சரியான பதில். 1.25 மதிப்பெண் பெறுகிறார். ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? ரஷ்யர்கள், அரபியர்கள், துருக்கியர்கள், யூதர்கள் சரியான பதில். 47. அமிர்தசரஸில் டாக்டர் சைஃபுதீன் கிச்லோ. டாக்டர் சைஃபுதீன் கிச்லோ சரியான பதில். கேள்வி கேட்குறேன். அமிர்தசரஸில் ரவுலட் சட்டம் எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? மோதிலால் நேரு, டாக்டர் சைஃபுத் கிச்லோ, முகமது அலி, ராஜ்குமார் சுக்லா. ஆன்சர் டாக்டர் சைஃபுதீன் கிச்லோ. மீண்டும் விசாலுக்கு கேள்வி. 57வது கேள்வி. சென்னைக்கு அருகேயுள்ள தீப்பிரகாசம். சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியகிரக முகாமை அமைத்தவர் யார்? சென்னைக்கு அருகேயுள்ள உதயவனத்தில் சத்தியகிரக முகாமை அமைத்தவர் யார்? கே காமராஜ், சி ராஜாஜி, கே சந்தானம், டி பிரகாசம் சரியான பதில். சந்தோஷ். விசாலுக்கு 1.25 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. 42. கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி யார்? கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி யார்? ஆப்ஷன் சொல்லவா? பிபின் சந்திரபால் சரியான பதில். கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி யார்? தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி கோவிந்த் ரானடே, பிபின் சந்திரபால், ரோமேஷ் சந்திரா. ஆன்சர் இ, பிபின் சந்திரபால் சரியான ஆன்சர். யாருக்கான கேள்வி? 1.25 மதிப்பெண் கொடுக்கணும். மீண்டும் சந்தோஷுக்கு கேள்வி. 4வது கேள்வி. மான்போர் பதுங்குகுழி போர் முறை. மான்போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? ஆகாய போர் முறை, பதுங்குகுழி போர் முறை, நீர்மூழ்கி கப்பல் போர் முறை, கடற்படை போர் முறை. பதுங்குகுழி போர் முறை சரியான ஆன்சர்.
10வது கேள்வி. லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு எனும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார்? பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆ. பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட், ட்ரூமன், உட்ரோ வில்சன், ஐசனோவர். ஆன்சர் ஆ. பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் சரியான ஆன்சர். விசாலுக்கு 1.25 மதிப்பெண்கள். மீண்டும் விசாலுக்கு 36வது கேள்வி. வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? 1806 ஜூலை 10. 1806 ஜூலை 10 வேலூர் புரட்சி வெடித்தது. விசாலுக்கு 1.25 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? 1805 மே 24, 1805 ஜூலை 10, 1806 ஜூலை 10, 1806 செப்டம்பர் 10. ஆன்சர் இ. 1806 ஜூலை 10 மிக சரியான பதில். 51. சந்தோஷத்துக்கு 51. 1. 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? கோவில் நுழைவு நாள் மிக சரியான பதில். சந்தோஷத்துக்கு 1.25 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? கோவில் நுழைவு நாள், மீட்பு நாள், டெலிவர்ஸ் டே, நேரடி நடவடிக்கை நாள், சுதந்திர பெருநாள். ஆன்சர் ஆ. கோவில் நுழைவு நாள் மிக சரியான பதில். 1.25 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. சந்தோஷத்துக்கு கேள்வி. 28. ராஸ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம்? பார்சி இயக்கம் மிக சரியான பதில். பார்சி இயக்கம். ராஸ் கோப்தார் யாருடைய முழக்கம்? பார்சி இயக்கம், அலிகார் இயக்கம், ராமகிருஷ்ணர் திராவிட மகாஜன சபை. ஆ. பார்சி இயக்கம் சரியான பதில். விசாலுக்கான கேள்வி 6வது கேள்வி. பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சந்தையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? ரஷ்யா மிக சரியான பதில். ஜெர்மனி, ரஷ்யா, இத்தாலி, பிரான்ஸ். ரஷ்யா சரியான பதில். பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சந்தையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு ரஷ்யா. 1.25 மதிப்பெண்கள் விசால் பெறுகிறார். 54வது கேள்வி. மீண்டும் விசாலுக்கு கேள்வி கேட்கப்படுது. 54வது கேள்வியை. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது? 1000 விளக்கு சரியான பதில். விசால் 1.25 மதிப்பெண்களை பெறுகிறார். இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது? மெரினா, மயிலாப்பூர், புனித ஜார்ஜ் கோட்டை, 1000 விளக்கு சரியான ஆன்சர். சந்தோஷுக்கான கேள்வி. 52. மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? இந்திய அரசு சட்டம் 1935. மிக சரியான பதில். இந்திய அரசு சட்டம் 1935. ஆப்ஷன் ஆ. 1858 ஆண்டு சட்டம். 1858 ஆண்டு சட்டம். இந்திய கவுன்சில் சட்டம் 1909. இந்திய அரசு சட்டம் 1919. இந்திய அரசு சட்டம் 1935. மிக சரியான பதில். மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? இந்திய அரசு சட்டம் 1935. விசாலுக்கான கேள்வி 58வது கேள்வி. இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கு நடத்தப்பட்டது? சேலம் மிக சரியான பதில். விசால் 1.25 மதிப்பெண்களை பெறுகிறார். ஈரோடு, சென்னை, சேலம், மதுரை. சேலம் சரியான பதில். இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடத்தப்பட்டது. விசாலுக்கு கேள்வி 37. வேலூர் கோட்டையில்
புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த சர் ஜான் காரணமாக இருந்த தலைமை சர் ஜான் கரடாக். சர் ஜான் கரடாக் சரியான பதில். கேள்வி மீண்டும். வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி யார்? கர்னல் பென்கோர்ட், மேஜர் ஆம்ஸ்ட்ராங், சர் ஜான் கரடாக், கர்னல் அக்னியோ. ஆன்சர் சர் ஜான் கரடாக். வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தளபதி சர் ஜான் கரடாக். சரியான ஆன்சர். சந்தோஷத்துக்கான கேள்வி 5. பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரிட்டன். மிக சரியான பதில். சந்தோஷ் 1.25 மதிப்பெண்களை பெறுகிறார். பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரிட்டன், பிரான்ஸ், டச்சு, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். பிரிட்டன் சரியான பதில். சந்தோஷிக்க கேள்வி 35வது கேள்வி. திருச்சிராப்பள்ளி சுதந்திர சகோதரர்கள். மருது சகோதரர்கள் சரியான பதிலை சொல்கிறார். சந்தோஷ் 1.25 மதிப்பெண்கள். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? மருது சகோதரர்கள், பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், கோபால நாயக்கர். மருது சகோதரர்கள் சரியான பதில். 1.25 மதிப்பெண் கொடுக்கப்பட்டது. விசால் அவர்களுக்கு 50வது கேள்வி. முதலாவது வனங்கள் சட்டம் 1865. விசாலுக்கு 1.25 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. கேள்வி மீண்டும். முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? 1858, 1911, 1865, 1936. ஆன்சர் இ 1865 மிக சரியான பதில். விசால் அவர்களுக்கு 15வது கேள்வி. அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? ஹிரோஷிமா மிக சரியான பதில். விசாலுக்கு 1.25 மதிப்பெண்கள். அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? கவாசாகி, டோக்கியோ, ஹிரோஷிமா, நாகசாகி. ஹிரோஷிமாவில் முதல் அணுகுண்டை வீசியது ஹிரோஷிமா. மீண்டும் வணக்கம். மொத்தம் 63 கேள்வி. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்திலிருந்து வரலாற்று பாடங்களில் மொத்தம் 10 பாடங்கள், 63 கேள்விகள் தேறியது. அதில் இருவருக்கும் சமமாக 30 கேள்விகள் 30 கேள்விகளாக பிரிக்கப்பட்டு கேட்கப்பட்டது. மீண்டும் 3 கேள்விகள் காத்திருக்கிறது. 63இல் இருவரும் ஆப்ஷனே இல்லாமல் சம அளவில் சரியாக இந்த வினாவில் கலந்து கொண்டு சரியான மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். குடந்தை விசால் அவர்களும் குடவாசல் சந்தோஷ் அவர்களும் ஒரு சிறந்த மாணவர்களாக இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்கள் முன் மிக பாராட்டோடு சந்தோஷமாக பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் கண்ணன், குடவாசல் தமிழ் மகள் டியூட்டோரியல் டியூஷன் சென்டர். நன்றி, வணக்கம்.